அரசியல் கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் என்ற உரிமை கட்சியின் மேல் முறையீட்டை உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் நிராகரித்து விட்டதாக அதன் தலைவர் பி ராமசாமி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி தனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக சங்கங்களின் பதிவிலாக்காவான ROS தெரிவித்தது. அதனை அடுத்து பிப்ரவரி 27ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக நீதித்துறை மறு ஆய்வு நடவடிக்கைகளை தொடங்க கட்சிக்கு அனுமதி அளித்தது. இந்நிலையில் முறையான நடைமுறையின்படி தாங்கள் அமைச்சரிடம் மேல்முறையீடு செய்ததாகவும், ஆனால் நீதிமன்ற விசாரணை தொடரும் முன்பே அவரது நிராகரிப்பு வந்துள்ளதாகவும் ராமசாமி குறிப்பிட்டார். மார்ச் 7ஆம் தேதியிட்ட கடிதத்தில் நிராகரிப்புக்கான எந்த காரணங்களையும் வழங்காமல் அமைச்சரின் முடிவை ROSின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் என்று ராமசாமி ஒரு அறிக்கையில் கூறினார். உரிமை கட்சியின் பதிவை நிராகரிப்பது அரசியல் கட்சிகள் மற்றும் சங்கங்களை உருவாக்கும் உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு விதிகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்று பினாங்கு முன்னாள் துணை முதல்வரான ராமசாமி தெரிவித்தார். இந்த நிராகரிப்பு ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றாலும், வளர்ந்து வரும் உரிமை கட்சியின் அரசியல் செல்வாக்கு தற்போதைய அரசாங்கத்தை அமைதியின்மைக்கு உள்ளாக்கி உள்ளது என்பது தெளிவாகிறது என்று அவர் மேலும் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இன்று 2வது நாளாக புத்ராஜயாவில் உள்ள அதன் தலைமையகத்தில் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டது. பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி காலை 8:46 மணிக்கு MACC தலைமையகத்திற்கு வருகை தந்தார். ஏற்கனவே நேற்று ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பான விசாரணையில் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்ட பின்னர் நேற்று பிற்பகல் 3:15 மணியளவில் ஊழல் தடுப்பு முகமையின் தலைமையகத்தில் இருந்து அவர் வெளியேறினார். இந்நிலையில் நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் அவர் அழைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஊழல் தடுப்பு ஏஜென்சியின் ஆதாரம் உறுதிப்படுத்தியது. பிப்ரவரி 19ஆம் தேதி MACC ஆல் விசாரிக்கப்பட்ட இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் பிப்ரவரி 22ஆம் தேதி வீட்டில் மயங்கி விழுந்தார் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவரது முன்னாள் மூத்த அதிகாரிகளில் 4 மீதான விசாரணையில் சந்தேக நபராக அவர் அழைக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட 4 அதிகாரிகளின் வீடுகள் மற்றும் பாதுகாப்பான வீடுகள் என்று நம்பப்படும் மற்ற 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 17 கோடி ரொக்கம் மற்றும் மில்லியன் கணக்கான ரிங்கிட் மதிப்புள்ள 16 கிலோ தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டதாக MACC முன்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மலேசியா கிணியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் பி நந்தகுமார் வெளிநாட்டு முகவர் ஒருவரிடமிருந்து 20,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தெரிவித்ததை அடுத்து இன்று ஷா அலாம் அமர்வு நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. வெளிநாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கும்பல் பற்றிய கட்டுரைகளை பதிவேற்றவோ அல்லது வெளியிடவோ கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் நாட்டவரிடமிருந்து பணத்தை பெற்றதாக கூறப்படும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சட்டம் 2009 பிரிவு 16 கீழ் பி நந்தகுமார் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த குற்றம் இங்குள்ள ஒரு ஹோட்டலில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நந்தாவுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 மடங்கு அபராதமும் விதிக்கப்படலாம். இந்நிலையில் நந்தாவுக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 10,000 வெள்ளி ஜாமீனை நீதிமன்றம் அனுமதித்தது. வழக்கு முடியும் வரை நந்தா தனது பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மாதத்திற்கு ஒருமுறை MACC அலுவலகத்தில் ஆஜராகவும் நீதிபதி நசீர் நோர்டின் உத்தரவிட்டார். வழக்கு மேலாண்மைக்காக ஏப்ரல் 23ஆம் தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. பாலிங் பெக்கான் பூலாயில் உள்ள ஜலான் கம்புங் பயாவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து நேற்று 4 மீட்டர் நீளமுள்ள ராஜநாகம் பிடிபட்டுள்ளது. மலேசிய பொது பாதுகாப்பு படையின் 3 பெண் அதிகாரிகள் 25 நிமிடங்களில் 10 கிலோ எடையுள்ள அந்த ராஜநாகத்தை பிடித்தனர். மாலை 6:40 மணிக்கு குடும்பத்தினருடன் நோன்பு திறக்கவிருந்த போது வீட்டின் பின்புறம் பாம்பு காணப்பட்டதாக தனது குழுவிற்கு அழைப்பு வந்ததாக பாலிங் மாவட்ட பொது பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் முகமது ஃபைசோல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பாலிங் பொது பாதுகாப்பு அலுவலகத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக குறைந்த அளவிலான உபகரணங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்த போதிலும் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் பாம்பினை பிடித்த பெண் அதிகாரிகளை அப்துல் அசீஸ் பாராட்டினார். பிடிபட்ட ராஜநாகம் பின்னர் மக்கள் வசிக்கும் இடங்களில் இருந்து விலகி பாதுகாப்பான பகுதியில் விடப்பட்டது.
கடந்த செவ்வாய்க்கிழமை சுபாங் U5 பகுதியில் தனது வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் காணாமல் போனதாக கூறப்பட்ட 29 வயது பெண் நேற்று இரவு பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். நூருல் ஷஹீரா அனுவார் எனும் அந்த பெண் தனது வீட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஷாப்பிங் மால் அருகே நடைபாதை பாலத்தின் கீழ் இரவு 7 மணி அளவில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த செய்தியை அவரது கணவர் 45 வயதான முகமது அமீன் முகமது அலி பகிர்ந்து கொண்டார். ஒரு ஹெயிலிங் சவாரி எடுத்து அந்த இடத்தில் இறங்கியதாக தனது மனைவி தெரிவித்ததாகவும், ஆனால் காணாமல் போன 3 நாட்களில் என்ன நடந்தது என்பதை தனது மனைவியால் நினைவில் கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக முகமது அமீன் செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணி அளவில் பெரோடுவா கலிசாவில் தனது மனைவி வீட்டை விட்டு வெளியேறியதாகவும், பின்னர் அவரை தேடும் முயற்சியில் இருந்தபோது ஷா ஆலமில் உள்ள புக்கிட் ஜெலுத்தோங் டோல் பிளாசா அருகே எந்திர கோளாறினால் பாதிக்கப்பட்டிருந்த அவரது காரை கண்டுபிடித்ததாகவும் கூறினார். இருப்பினும் தனது மனைவி ஹெயிலிங் வாகனத்தில் அங்கிருந்து சென்று விட்டதாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். பின்னர் முகமது அமீன் தனது மனைவி காணாமல் போனது குறித்து கம்பங் பாரு சுபாங் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சபா குண்டாசாங்கில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் மளிகை கடைகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உட்பட 7 வளாகங்கள் சாம்பலாகின. எனினும் உயிர் இழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணாவ் நிலையத்தைச் சேர்ந்த 15 தீயணைப்பு வீரர்கள், காவல்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் சபா மின்சாரத்துறை ஆகியவற்றின் உதவியுடன் இரவு 8:37 மணிக்கு அவசர அழைப்பை பெற்ற பின்னர் தீயை அணைத்ததாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் சேதத்திற்கான மதிப்பீடு இன்னும் கண்டறியப்படவில்லை என்று சபா தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.